வணக்கம் மக்களே! ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேஜ் இன்விட்ட பற்றி டிஸ்கஸ் பண்ணி. அதனால இந்த வீடியோல நம்ம பேஜ் இன்விட்ட ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ, இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கடும் சரிவு சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். பல பங்குகள் பெரும் வீழ்ச்சிய சந்திச்சுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 50% வரைக்கான இறக்கம், 50%க்கு மேலான இறக்கமும் நல்ல ஒரு முன்னணி பங்குகள்ல கூட பார்த்தீங்கன்னா, ஏற்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ, இந்த சூழ்நிலையில பிஜே இன்விட் எப்படி இருக்கு? பிஜே இன்விட்டோட ரிட்டர்ன் நிஃப்டி 50 கூட கம்பேர் பண்ணும்போது என்ன மாரியான ஒரு ரிட்டர்ன வழங்கியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ மேற்கொண்டு பிஜியின் வீட்ட பார்க்கலாமா அப்படிங்கிறத பற்றியும் இதில நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நிஃப்டி 50 பற்றியான அப்டேட் நேத்து நம்ம போஸ்ட் பண்ண வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். 2 வருடமா பெருசா எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸும் இல்ல அப்படிங்கிறத கிளீனா வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நிஃப்டி 50ல என்ன சான்ஸ் இருக்குங்கிறத பற்றியும் நம்ம பேசியிருப்போம். 2024 மார்ச் அண்ட் ஏப்ரல்ல என்ன ஒரு இடத்துக்கிட்ட இருந்ததோ, அதே இடத்துக்கிட்ட தான் இப்போ மார்க்கெட் இருக்கு. 2 வருடமா ரிட்டர்ன் பெருசா இல்ல. சொல்லப்போனா வெறும் 2% இல்ல 1.5% வரைக்கான ரிட்டர்ன தான் நிஃப்டி 50 வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. அண்ட் சேம் டைம்ல பிஜி இன்விட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ நிஃப்டி 50 கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. ஆனா எங்க இது வந்து பிரைஸ் அப்ரிசியேஷன்ல வந்து ரிட்டர்ன குடுக்கல. மாறா டிவிடெண்ட்ல நமக்கு ரிட்டர்ன குடுத்துருக்கு. ஆனா இடப்பட்ட டைம்ல இந்த பிஜி இன்விட் வந்து பெரும் சரிவ வந்து சந்திச்சது. அங்கருந்து திரும்ப ரெக்கவர் ஆயிருக்கு. இதுதான் பிஜி இன்விட்டோட ஒரு மூவ்மெண்ட்டா வந்து இருக்கு. 2024 ஏப்ரல்ல பார்க்கும்போது என்ன லெவல்ல இருந்ததோ, ஆல்மோஸ்ட் அதே லெவல் கிட்ட தான் பிஜி இன்விட் இப்பவும் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி பெர்ஃபார்மன்ஸ் எப்படியோ, அதே மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ பிஜி இன்விட் டெலிவர் பண்ணியிருந்தாலும் கூட, ஸோ 2 வருடமா ஒரு கிட்டத்தட்ட 8 டிவிடெண்ட்ட பார்த்தீங்கன்னா, பிஜி இன்விட் நமக்கு குடுத்துருக்காங்க. இந்த டிவிடெண்ட்ட நம்ம ஆட் பண்ணணும்னா, கிட்டத்தட்ட ரூ. 24 வரைக்கான ரிட்டர்ன் வந்து நமக்கு இந்த பிஜின்ல கிடைச்சிருக்கும். ஸோ ரூ. 24 அப்படிங்கிறது நம்ம ரூ. 90க்கு போட வேண்டாம். ரூ. 100க்கு நம்ம போட்டாலே ஏன்னா இப்ப 92ல இருக்கு. ஸோ அதே டைம்ல அந்த ஏப்ரல், மார்ச் அந்த டைம்லயும் இதே ஒரு ரேஞ்ச்ல தான் வந்து பிஜி இன்விட் இருந்திருக்கு. அந்த டைம்ல ரூ. 90 இருந்தாலும் நம்ம ரூ. 100 எடுத்துட்டு, ஸோ ரூ. 100க்கு ரூ. 24 போட்டா 24% 2 வருடத்துக்கு வந்து நமக்கு டிவிடெண்டா இந்த பேஜ் இன்விட் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ 24% அப்படிங்கிறத வருஷத்துக்கு நம்ம போடும்போது, ஒரு வருடத்துக்கு 12% ரிட்டர்ன பார்த்தீங்கன்னா, பிஜே இன்விட் நமக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டிவிடெண்ட் ஒரு நல்ல டிவிடெண்டா தான் என் கண்ணுக்கு வந்து படுது. ஸோ ஒரு 12% டிவிடெண்ட் 12% ரிட்டர்ன் வருஷத்துக்குங்கிறது ஒரு பெட்டரான ஒரு ரிட்டர்னா தான் நம்ம கண்டிப்பா வந்து எடுத்துக்கணும். ஸோ இதுதான் இதோட நேச்சர். ஸோ நமக்கு டிவிடெண்ட் மூலியமா தொடர்ந்து வருமானத்த அளிச்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. நான் இதில எந்த ஒரு லோ ஆவரேஜ் பண்ணதையும் நான் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ கரெக்ட்டா இந்த ரேஞ்சில என்ன இருக்கோ அத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சொல்லப்போனா இன்னும் கூட நமக்கு டிவிடெண்ட் ரிட்டர்ன் எக்ஸ்ட்ரா தான் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதே மாரி நம்மளோட ஆவரேஜ் காஸ்ட்டும் நல்லாவே வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ பெட்டர் ரிட்டர்னே வந்து கிடைச்சிருக்கும். பட் நம்ம இந்த இடத்துல பேசுறது ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் கால்குலேஷனுக்காக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுலருந்து நமக்கு புரியும். பிஜி இன்விட் வேஸ்ட்டு. இது ஒண்ணுமே இல்ல. குரோத்தே இருக்காது. ஸோ இது ரூ. 20க்கு போயிரும், ரூ. 30க்கு போயிரும் அப்டின்ட்டு ஒரு டைம்ல இது சரியும்போது வந்து பெரும் அளவுக்கான சர்ச்சை ஓடிட்டு இருந்தது. ஆனா, இப்ப அந்த சர்ச்சைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு இது ஒரு பெட்டர் ரிட்டர்ன வந்து நான் டெலிவர் பண்ணியிருக்கேன் அப்டின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கிறத நம்மளால இந்த இடத்துல விசிபிளா வந்து பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிஜி இன்விட் நமக்கு லாங் டெர்ம்க்கு ஒர்த்தான்னு கேட்டா, டெஃபினட்டா ஒர்த்து தான். ஏன்னா, புது ப்ராஜெக்ட் கண்டிப்பா வந்து இதுக்குள்ள ஆட் ஆகும். பட் என்னைக்கு ஆட் ஆகும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. பட் அதுக்கு கண்டிப்பா காலம் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டாலும் ஃபியூச்சர்ல பவர் செக்டார் நமக்கு பெட்டரா இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்து 2 வருடத்துக்கு மேல டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். என்டிபிசி ₹180 கிட்ட இருக்கும்போதிலிருந்து நம்ம இந்த பவர் செக்டார பத்தி பார்த்துருக்கோம். ஸோ டாடா பவர ஃபோக்கஸ் பண்ணும்போது கூட நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் செக்டார் மேல ஒரு நல்ல நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஃபியூச்சர்ல டெஃபினட்டா பவரோட தேவை நம்ம நாட்டுல உயர்ந்துட்டே தான் இருக்கும். அந்த டைம்ல கண்டிப்பா டிரான்ஸ்மிஷனும் பெரிய அளவுக்கான வளர்ச்சிய குடுக்கும். இது பிஜி அதாவது பவர் கிரிட்க்கு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி. ஸோ பவர் கிரிட் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணது தான். ஸோ பவர் கிரிட் பார்க்கும்போது இது ரொம்ப பெரிய ஒரு நல்ல செய்தி. அதே மாரி கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட்ஸ இவங்க வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில அசெட்ஸ வந்து வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே வந்து அதிகமா இருக்கு. பவர் கிரிட் பார்த்தீங்கன்னா, இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ அத வாங்குறதுக்கான ஹெட்ரூமும் பார்த்தீங்கன்னா, பிஜியின் வீட்டுக்கு இருக்கு. ஸோ அதனால ஃபியூச்சர்ல குரோத் இருக்கலாம். ஸோ இந்த வருடம் நம்ம முக்கியமா அதாவது இந்த வரக்கூடிய ரிசல்ட்ல நம்ம முக்கியமா கவனமா பார்க்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, டிவிடெண்ட் கைடன்ஸ் என்ன குடுக்குறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஸோ போன வருடமே
பிஜிஎன்விட்டோட டிவிடெண்ட் வந்து குறைஞ்சிரும் அப்படின்ட்டு ஆர்கியூமெண்ட் இருந்தது கடந்த 2 வருடமா. ஆனா, ஸோ எந்த விதமான டிவிடெண்ட்ஸையும் வந்து குறைக்கல. அதே டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்துட்டு இருக்கு. ஸோ இது தொடரும் அப்படின்னு தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இருந்தாலும் இவங்க கைடன்ஸ் குடுக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இத பற்றி திரும்ப வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதே டிவிடெண்ட் மெயின்டெயின் ஆகும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். பிஜிஎன்விட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுக்கலாம். ரூ. 90 கிட்ட இருக்குது இப்போ. ஸோ ஒரு வருடத்துக்கு ரூ. 12 டிவிடெண்ட் வந்து குடுத்தாலே நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் தான். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 14% வரைக்கான ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பிஜிஎன்விட் மூலியமா வருடத்துக்கு வந்து கிடைக்கலாம். 14% ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு பெட்டர் ரிட்டர்ன். பட் நமக்கு இதில வந்து நம்பிக்கை இருக்கணும். ஸோ இதெல்லாம் நடக்கணும். அதே மாரி இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் நடந்ததுன்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெட்டரான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஒரு ஒரு பக்கெட்டா இருக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் இப்போ வரைக்கும் டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மென்ட் இந்த பிஜிஎன்விட்ல தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இறங்கும்போது தொடர்ந்து அக்யூமுலேஷன் அண்ட் இப்போ டிவிடெண்ட் ரீஇன்வெஸ்ட்மென்ட் நம்ம தொடர்ந்து பண்றது மூலியமா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல குவான்டிட்டிஸ் இருக்கும் அண்ட் ஒரு ஸ்லோவான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். இதே தான் எம்பசி, ப்ரூக்ஃபீல்ட்ஸ் இந்த ஒரு இடத்துலயும் வந்து நமக்கு நடந்தது. ஸோ இதுவும் ரொம்ப வந்து ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கும்போது, இதுலயும் வந்து பெரிய அளவுக்கான ஒரு நம்பிக்கை இல்ல. ஆனா, இப்போ ஒரு பக்கம் இது நல்ல டிவிடெண்டையும் குடுக்குது. குரோத்தும் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ, ஒரு இது டவுன் ஆகும்போது, கீழ இறங்கும்போது, அந்த இடத்துல நம்ம என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத, இதெல்லாம் வந்து நமக்கு உணர்த்தியிருக்கு. ஸோ, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லாத டைம்ல தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து ஃபைண்ட் பண்ண முடியுமே தவிர, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிய ஃபைண்ட் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ, இந்த மாரியான கெட்ட செய்திகள் வரும்போது தான், அது வாங்குறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லாத டைம்ல தான் நம்ம வாங்கி ஒரு நல்ல ஒரு வெல்த்த வந்து கிரியேட் பண்ண முடியுங்கிறது நமக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டோட இந்த சில விஷயங்கள் நமக்கு ப்ரூவ் பண்ணுது. ஸோ, இன்னும் டீட்டெயில்டா நீங்க ரிசர்ச் பண்ணி பாருங்க. நான் பண்ண வரைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சில அப்டேட் இதில ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்க்கும்போது ட்ரம்ப் கிட்ட இருந்து வந்த அப்டேட். ஸோ, ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிஃபென்ஸுக்காக டிஃபென்ஸ் பட்ஜெட்ட 1.5 ட்ரில்லியன் வந்து அடுத்த வருடம் அதாவது FY 27ல ஒதுக்க போறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா, எல்லா பக்கமும் போர் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, காசு வேணும்ல. அதுக்காக ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பட்ஜெட்ட வந்து டிஃபென்ஸுக்கு ஒதுக்குறாங்க அமெரிக்கா. ஆனா, இதுக்கு பல எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா, உள்நாட்டிலேயே இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் கேட்கவா போறாங்க? அவங்க இஷ்டத்துக்கு ஆடத்தான் செய்வாங்க. ஆடட்டும் பார்ப்போம் எவ்வளோ நாளைக்குன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு சென்கோ கோல்ட் கிட்ட இருந்து பிசினஸ் அப்டேட் வந்திருக்கு. சென்கோ கோல்டோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 46% வந்து உயர்ந்திருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல. ஸோ இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, மார்ஜின் வந்து ஒரு 7.5 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு நார்மலான ஒரு மார்ஜின், மாடரேட்டான ஒரு மார்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் தான். பட் இது இருந்தாலே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஒரு நல்ல மதிப்பீடுல தான் இருக்கு. ஸோ இருந்தாலும் கோல்டு இதுக்கப்புறமும் ஒரு பெட்டரான ஏன்னா கோல்டு விலை ஏறிருச்சு. ஸோ வால்யூம் இருக்குமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்தது ஐடி பங்குகள் பற்றியான அப்டேட்டு. ஸோ ஐடி பங்குகள் கிட்ட இருந்து என்ன ஐடி பங்குகள் பற்றி என்ன ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்கன்னா, இப்போ சேஃபா ஐடி பங்குகள்? இதுதான் பலருக்கான கேள்வியும் இருக்கு. ஆனா, பலருக்கும் இதுக்கான பதிலும் வச்சிருக்காங்க. இது சேஃபே இல்ல. ஐடி அவ்வளதான் அப்படிங்கிற ஒரு பதில் தான் பலர் கைவசமும் வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கிளும் என்ன நமக்கு சொல்லுதுன்னா, ஐடி நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. இது நமக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். டிசிஎஸ் பார்க்கும்போது ஒரு பெட்டரான ஒரு இடத்துல இருக்கு. வெறும் 17 கிட்ட வந்து டிசிஎஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ விப்ரோ பார்க்கும்போதும் ஒரு நல்ல இடத்துல தான். ஸோ நல்ல இடத்துல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல மதிப்பீடுல விப்ரோவும் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதில விப்ரோ ஒரு 15 அதுக்கு அடுத்தபடியா நல்ல அட்ராக்டிவான மதிப்பீடுல இருக்கிறது டிசிஎஸ். பலரும் பார்த்தீங்கன்னா நம்ம HCL டெக் வந்து கேட்பாங்க. பட் HCL டெக் நமக்கு இப்போதைக்கு எந்த விதமான சான்ஸும் வந்து இல்ல. ஸோ HCL டெக்லாம் நல்லா கரெக்ட் ஆகணும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல கரெக்ஷனான ஒரு ஸ்டாக்னா அது டிசிஎஸ் தான். ஏன்னா மார்க்கெட் லீடரா இருக்காங்கல்ல. அதனால போட்டு அடிக்கிறாங்க. ஸோ அடிப்பது அடிக்கட்டும் நல்லது தான். இப்போதைக்கு வேல்யூவேஷன் பெட்டரா இருக்கு ஐடி இண்டெக்ஸ பொறுத்தவரைக்கும். ஆனா குரோத் இருக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் நீங்க முடிவெடுக்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் குரோத் இருக்கும்னு நீங்க பெட் கட்டுறீங்களா? இல்ல முடிஞ்சுச்சு அவ்வளோதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இத பொறுத்து தான் ஸோ ஃபியூச்சர்ல லாபமோ, நஷ்டமோ உங்களுக்கு வந்து டிஃபைன் ஆக்கப்படும். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் குரோத் பெரிய அளவுக்கு இருக்கோ இல்லையோ, ஸோ இவங்க பெரிய அளவுக்கு அடிபட்டு போயிற மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு. ஸோ அடாப்ட் ஆவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி ஏதாச்சும் ஒரு ஒரு கிரிட்டிக்கலான விஷயம் நடந்ததுன்னா, அது ஃபர்ஸ்ட்டு எம்ப்ளாய வந்து அஃபெக்ட் பண்ணும்.
அப்போ நமக்கு ஒரு ஒரு நல்ல அலர்ட்ட வந்து குடுக்கும். தப்பிச்சு ஓடிருன்ட்டு. ஸோ அந்த மாரி சூழ்நிலையில நம்ம தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுவும் பெரிய அளவுக்கான ஒரு வேலை இழப்பு, இந்த மாரியான ஒரு பெரும் சம்பவம் ஏற்பட்டா தான் இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் வந்து ஏத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் என்னுடைய ஒரு மைண்ட் செட் தான். என்ன பொறுத்தவரைக்கும் மாடரேட் குரோத் ஐடி செக்டார்ல இருக்கும்னு நான் நெனச்சு தான் ஐடி செக்டார்ல வந்து பெட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன மாரியான பெர்ஃபார்மன்ஸ குடுக்குதுன்ட்டு. இப்ப பார்க்கும்போதும் ஐடி பங்குகள் ஒரு நல்ல அருமையான ஒரு இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் வருங்காலத்தில பெர்ஃபார்மன்ஸ எப்படி குடுக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!